வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.2ல் 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5வது கணக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஆறு முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, முழுவதும் நிரப்பப்பட்டுள்ள பால் லிட்டர் கொடுத்துட்டாங்க. அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த பாலை அளக்கிறது குவளை அது அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளோதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம பெரு பொது காரணி கண்டுபிடிக்கணும். பொது காரணினா அதிகபட்ச பாத்திரத்தின் கொள்ளளவு அதான் ஆன்சரு. மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிச்சோம்னா அதுதான் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். 80 லிட்ரு 100 லிட்ரு 120 லிட்ரு இது எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். டானா வகுத்தலில் ஃபேக்டர் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கணும். ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மீப்பெரு பொது மடங்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 80 லிட்டருக்கு ஃபேக்டர் போடுவோம். ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். 2ஆல் வகுத்தோம்னா 42 80. அடுத்த 2ஆல் வகுத்தோம்னா 22 40. அடுத்த 2ஆல் வகுத்தோம்னா 12 20. அடுத்த 2ஆல் வகுத்தோம்னா 2 10. அடுத்து ப்ரைம் நம்பர் 5 5ஆல் தான் வகுக்க முடியும். 5ஆல் வகுத்தா 1. அடுத்து 100 2ஆல் வகுத்தோம்னா 52 100. அடுத்து 2ஆல் வகுத்தோம்னா 22 25 2 100 25 2 100. இப்போ 25 நம்ம வகுக்க முடியாது, அதனால் 5ஆல் வகுப்போம். 5ஆல் வகுத்தோம்னா 25 5 25. இப்போ 5 5ஆல் வகுத்தா 1. அடுத்து 120 2ஆல் வகுப்போம். 2ஆல் வகுத்தல் முறையை யூஸ் பண்ணுவோம். 2 டானா வகுத்தல் வரும். 60 2 120. இப்போ 2ஆல் இது பண்ணோம்னா அதே 30 2 60. அதே இது 2ஆல் இது பண்ணோம்னா 5 2 30. அதே இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அடுத்து 3ஆல் பண்ணும்போது 5 3 15. அடுத்து மீதி 5ங்கிற பிறை நம்பர் 5ஆல் தான் வகுப்படும். இப்போ 1. இப்போ இதோட காரணி எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிக்கணும். இதோட காரணி எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். 80ஓட காரணி ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 80. 80ஓட காரணி ஈக்குவல் 80ஓட ஃபேக்டர் 2 × 2 × 2 × 2 × 5. அடுத்து 100ஓட ஃபேக்டர் 100 ஈக்குவல் டு 2 × 2 × 5 × 5. அடுத்து 120ஓட காரணி 2 × 2 × 2 × 3 × 5 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கணும். மீப்பெரு பொது காரணி காரணினா இதில் எது பொதுவாக இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம இதில் எது பொதுவாக இருக்குது 2 இருக்குது பொதுவாக. இதில் அது எல்லாத்தையும் வட்டமிட்டுக்கலாம். அடுத்தது பொதுவாக என்ன இருக்குது, அடுத்தது 2 இருக்குது பொதுவாக 3த்துலேயும். அடுத்து பாருங்கள் இதில் எது பொதுவாக இருக்குது, அடுத்து 2 இருக்குது 2 இல்லை. அடுத்த 2 இருக்குது 2ம் இல்லை. அடுத்து 5 இருக்குது 5, இந்த ஒரு 5 இருக்குது. 3த்துலேயும் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். 5 தான் காமனாக இருக்குது. எடுத்தாச்சு. இது 3த்தையும் எழுதிக்குவோம். 2 × 2 × 5
இன்ட்டு 5. இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 2 4 4 5 20 20. வந்து HCF எவ்வளவு 20. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, அதிகபட்ச கொள்ளளவு என்ன. அப்போ வந்து அதிகபட்ச கொள்ளளவுன்னு எடுத்து எழுதிட்டு 20 லிட்டர் அதிகபட்ச கொள்ளளவு கொள்ளளவு 20 லிட்டர். லிட்டர். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும்.